ஆரோவில் அருகே இன்ஸ்டாகிராமில் பழகிய பெண்ணை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சார்ந்தவர் ஜனார்த்தனன் மகன் சத்யநாராயணன், வயது 35. இவருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு ஆண் குழந்தை உள்ளது. குடும்ப பிரச்சினை காரணமாக அவரது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதற்கிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்த 26 வயது பெண்ணிற்கும் சத்யநாராயணனுக்கும் இடையே இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சத்யநாராயணன் அந்த பெண்ணிற்கு புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கிடையே அந்த பெண்ணிற்கும் வேலை செய்த இடத்தில் இருந்த நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த சத்யநாராயணனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என்று கூறி மொரட்டாண்டி அருகே உள்ள சதான காட்டிற்குள் அழைத்து சென்றுள்ளார். அங்கு வேறொரு நபருடன் பழகியதை கேட்டு சத்யநாராயணன் பிரச்சனை செய்துள்ளார். இதில் இவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென சத்யநாராயணன் கத்தியால் அந்த பெண்ணின் வயிற்றில் குத்திவிட்டு தப்பித்தார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த பெண்ணை ஆரோவில் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சத்யநாராயணனை கைது செய்தனர். கோட்டக்குப்பத்தில் நடந்த ரவுடி கொலைகள் 6 பேரை கைது செய்த போலீசார். கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்ததில் பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. மரக்காணம் அருகே உள்ள கூனிமேடு குப்பம் பகுதியை சார்ந்தவர் சிவகுரு, வயது 37. பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது. கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அடர்ந்த காட்டு பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்திய போது ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. இதுகுறித்து கோட்டக்குப்பம் போலீசார் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் கூனிமேடு பகுதியை சார்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்திக் தலைமையிலான கும்பல் சிவகுருவை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இந்த கொலை சம்பந்தமாக கூனிமேடு பகுதியை சார்ந்த பிரகாஷ், வயது 27, கீழ்புத்துப்பட்டு அனிச்சங்குப்பம் பகுதியை சார்ந்த பாதிபன், வயது 23, கூனிமேடு குப்பம் பகுதியை சார்ந்த ஜான்சன், வயது 23, கலைவாணன், வயது 31, முகுந்தன், வயது 24, பொக்கை கார்த்திக், வயது 26 ஆகிய 6 பேரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கொலைகள் தொடர்புடைய 6 பேரையும் ரவுடி சிவகுரு அடிக்கடி தகராறு செய்து தாக்கியுள்ளார். சமீப காலமாக இவர்களுடன் சிவகுரு தொடர்ந்து பிரச்சினைகளில் ஈடுபட்டு வந்ததாலும் கொலை மிரட்டல் விடுத்ததாலும் கைது செய்யப்பட்ட 6 பேரும் முந்திக்கொண்டு சிவகுருவை கொலை செய்வதும் தெரியவந்தது. கொலையாளிகளிடம் 2 மோட்டார் சைக்கிள், கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விழுப்புரம் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் 2021 பொறுப்பேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த உதவித்தொகை தேர்தல் நெருக்கத்தில் ரூபாய் 2500 உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாக பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2 மாத உதவித்தொகையாக ரூபாய் 5000 குடும்ப தலைவிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்துள்ளது. முதலமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவர் பதவியேற்ற பின்பு ஏற்கனவே உயர்த்திய குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 2500 வழங்க நடவடிக்கை எடுத்தார். அதன்படி சிவப்பு ரேஷன் அட்டை வைத்துள்ள 65000 குடும்ப தலைவிகளுக்கு வங்கிக் கணக்கில் நேற்று முதல் இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மஞ்சள் ரேஷன் கார்டுகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்திருந்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தனியார் பள்ளிகள் 97.83% தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச், ஏப்ரல் 2026 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை சார்ந்த 4230 மாணவர்களும் 3851 மாணவிகளும் ஆக மொத்தமாக 8081 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இன்று வெளியான தேர்வு முடிவுகளின்படி தனியார் பள்ளிகளில் பயின்ற 7906 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 4100 மாணவர்களும் 3806 மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள 189 தனியார் பள்ளிகளில் 123 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை துவங்கியிருக்கிறது. புதுச்சேரியை சார்ந்த பொதுமக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய கணக்கெடுப்பில் கலந்து கொண்டு தங்களை பற்றிய விவரங்களை முழு மனதுடன் கொடுக்க வேண்டும். இதன் மூலமாக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையும். சுய கணக்கெடுப்பு என்பது நம்முடைய விவரங்கள் அனைத்தையும் நாமே தெரிவிப்பதால் இதில் எவ்வித தவறும் ஏற்படாது. இதன் மூலமாக மத்திய அரசு மாநில அரசிற்கு தேவையான நிதி ஒதுக்குவது எளிதாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நம்முடைய சுயநிலை மற்றும் வாழ்வாதாரம் பற்றி அறிந்து கொள்கின்ற வாய்ப்பினை உருவாக்கும். எனவே கணக்கெடுப்பிற்கு வரும் அரசு துறையினருக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட முக்கிய சாலைகளில் இலவம் பஞ்சு மரத்தில் இருந்து பஞ்சுகள் சிதறியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். இதனை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் உடனடியாக தீயணைப்புத் துறை மூலமாக நடவடிக்கை எடுத்தது தொகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர் சாலை பகுதிகள் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலை என்பதால் எப்பொழுதும் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள இலவம் பஞ்சு மரத்தில் கோடை காலத்தில் காய்கள் வெடித்து பஞ்சுகள் சாலையோரம் மற்றும் சுற்றுப்புறங்களில் அதிக அளவில் சிதற இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டதுடன் பாதுகாப்பு குறித்த அச்சமும் எழுந்தது. இந்த பிரச்சனையை அப்பகுதி மக்கள் மற்றும் ராஜ்பவன் ஓட்டிகள் ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். புகாரை தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த அவர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வாகனத்துடன் விரைந்து சென்று இலவம் பஞ்சு மரத்தில் தண்ணீர் பீச்சடித்து பஞ்சுகள் மேலும் சிதறாமல் கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பணியின் காரணமாக அப்பகுதியில் தற்காலிகமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து போக்குவரத்து மீண்டும் சீரான நிலைக்கு திரும்பியது. பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டதன் மூலமாக உடனடி தீர்வு காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பலிடம் 4 பேர் ரூபாய் 1.56 லட்சம் இழந்துள்ளனர். அரியங்குப்பத்தை சார்ந்தவர் ஆன்லைனில் சுற்றுலா தலங்களில் தங்குவதற்கு அறைகளின் விவரங்களை தேடியுள்ளார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அறை முன்பதிவிற்கு பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதை நம்பியவர் ரூபாய் 79,800 அனுப்பியுள்ளார். அதன்பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதேபோல கோரிமேட்டை சார்ந்தவர் 9,200, காலாப்பேட்டை சார்ந்த பெண் 27,400, அரியங்குப்பத்தை சார்ந்தவர் 39,773 என மொத்தம் 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,56,173 இழந்திருக்கிறார்கள். இது குறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அனைத்து போலீசாரும் ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து சீனியர் எஸ்பி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுவையில் அனைத்து போலீசாரும் தங்களது சொந்த அல்லது அலுவல் ரீதியான இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது தவறாமல் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சுற்றறிக்கை ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளது. இருப்பினும் சில போலீசார் இன்னும் அணியவில்லை. அனைத்து போலீசாரும் ஹெல்மெட் அணிவதை கண்டிப்பாக அனைத்து எஸ்எஸ்பிக்களும் உறுதி செய்ய வேண்டும். தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பணியாளர்களும் பணிக்கு வரும்போது ஹெல்மெட் அணிந்துள்ளார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும். இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் பின்பற்றாது குறித்து எஸ்பிக்கள், காவல் நிலைய அதிகாரிகள், இதர பொறுப்பாளர்களிடமிருந்து வாராந்திர அறிக்கை தர வேண்டும். இதை திங்கட்கிழமை தோறும் அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி முன்னிலையில் அரியங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரம்மன் சதுக்கம் அருகே பொதுமக்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம், ஆர்கே நகர், தேங்காய் திட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பதவியேற்கும் விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் காமராஜர் நகர் தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக லால்குடி தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தாயாருமான திருமதி லீமா ரோஸ் மார்டின் மற்றும் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுவை முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு திரு அண்ணாமலையின் புகைப்படம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின் போது திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் துணைவியார் திருமதி சிந்து, ஸ்ரீ சார்லஸ் மாமனார் கமலக்கண்ணன் மற்றும் அவருடைய மகள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக திரு ஜான்குமார் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்தல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பதவியேற்கும் விழா இன்று சட்டப்பேரவையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முதலியார்பேட்டை தொகுதியின் மக்களின் மனதை வென்று முதலியார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட திரு ஜான்குமார் அவர்கள் புதுச்சேரி முதல்வர் திரு ரங்கசாமி அவர்களிடம் வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி மக்களுக்கு பணியாற்ற தனக்கு வாய்ப்பளித்த தொகுதி மக்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் வரும் காலத்தில் முதலியார்பேட்டை தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று முதலியார்பேட்டை தொகுதியை புதுச்சேரியில் முன்னோடி தொகுதியாக மாற்றிக் காட்ட உள்ளதாகவும் தெரிவித்தார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி திடீர் ஆய்வு செய்து நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க மருத்துவர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரெட்டி காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்வேறு பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனைக்கு வருகின்ற பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்று மருத்துவ அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தார். மேலும் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகளை தட்டுப்பாடின்றி வழங்க அறிவுறுத்தினார். புதுவையில் நாளை மருந்து கடைகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய மருந்துகளை இருப்பு வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும், மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை புதன்கிழமை நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்துகின்றனர். புதுவையை சார்ந்த மருந்தகங்கள் இயங்காது என்று மாநில மருந்து வணிகர் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுவை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் அத்தியாவசிய மருந்து பொருட்களை முன்கூட்டியே போதிய அளவு வாங்கி கையிருப்பில் வைக்க வேண்டும். அவசர கால மருந்துகள், இன்சுலின், இன்ஹேலர், உயிர்காக்கும் மருந்துகள், குழந்தைகள் நல மருந்துகளை முன்கூட்டியே வாங்கி வைக்க வேண்டும். மருந்து ஆய்வாளர்கள் மாநிலம் முழுவதும் அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகள் கிடைப்பதை கண்காணிக்கவும், தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆன்லைனில் மருந்து விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இன்று 1000க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மூடப்பட்டன. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ், சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும், மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி
இன்று நாடு தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தை மருந்து வணிகர்கள் நடத்துகின்றனர். இதனையேற்று புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களை சார்ந்த 1000 மருந்தகங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகளை மூடி வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மருத்துவக் கல்லூரிகள், தனியார் கிளினிக்குகளில் உள்ள மருந்தகங்கள் வழக்கம் போல செயல்படும். அவசர மருந்து தேவைக்கு வணிகர்களை தொடர்பு கொண்டால் மருந்துகள் உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார். காரைக்கால் திருநள்ளாற்றில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் சேவை தொடங்கியதை வரவேற்று பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு பேரளம் வழியாக இயங்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் சேவை பல்வேறு காரணங்களால் நிறுத்தப்பட்டது. பயணிகள் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காரைக்கால் பேரளம் ரயில் பாதை விரிவுபடுத்தப்பட்டு புதிய அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு சோதனை ஓட்டம் செய்து தரம் சோதிக்கப்பட்டு சரக்கு ரயில் இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காரைக்கால் பேரளம் வழியாக மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்கும் வகையில் கோவில்பத்து பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் திரளான பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் பயணிகள் ரயில் சேவையை வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட திரளான பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல்வராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றனர். தொடர்ந்து 18ஆம் தேதி புதுச்சேரி தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக அன்பழகனை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று காலை சட்டப்பேரவை தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் கூடியது. தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி மங்கலம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக முதல்வர் ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் என்று அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணமும் நடைபெற்றது. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ராமு கடவுள் அறிய என கூறி விஜய் படத்தை காட்டினார். அதேபோல ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கடவுள் என்ஆர் ஐயா என பதவியேற்றார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் பதவியேற்ற பிறகு கண்ணன் புகழ் ஓங்குக என்றார். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் ஆர்வ மிகுதியால் உறுதிமொழியை விட கூடுதலான வார்த்தைகள் சொல்கின்றனர், அவை பேரவை குறிப்பில் இருக்காது என்றார். மற்றொரு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் பேரவை முடிந்த பிறகு தனியாக வந்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். மத்திய அரசின் நிலைப்பாட்டால் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி நிலை குறித்து கவனம் ஈர்க்க அனுமதி கிடைக்காததால் சட்டப்பேரவையில் மலையாளத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உறுதிமொழி ஏற்றார். உருளையன்பேட்டை தொகுதி நகராட்சி மூலமாக நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்குநர் ஆகாஷ் முன்னிலை வகித்தார். துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளர் சாய்நாதன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகள் அமர்வதற்கு சேர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள கடைகளை உடனடியாக திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அண்ணா திடலில் மாணவ மாணவிகள் விளையாடுவதற்கான வசதிகளை போர்க்கால அடிப்படைகள் செய்து தர வேண்டும், குபேர் அங்காடியை நவீனப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவு விழா காரைக்காலில் வருகின்ற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பாரிஸ் அந்நிய வேத போதக சபை என்பது 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சில் நிறுவப்பட்ட கத்தோலிக்க மறைப்பணி அமைப்பாகும். ஆசிய நாடுகளில் கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காகவும் உள்ளூர் குருக்களை உருவாக்குவதற்காகவும் இந்த சபை உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின் 250ஆம் ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து அதனை நினைவு கூறும் வகையிலும் கொண்டாடும் வகையிலும் காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலயத்தில் வருகின்ற 26ஆம் தேதி பாரிஸ் அந்நிய வேத போதக சபையின்
250ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட பங்கு குரு பால்ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் புதுச்சேரி மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். நிகழ்ச்சி நாளன்று கொடி அணிவகுப்பு மற்றும் கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து பாரிஸ் அந்நிய வேதக போதக சபை குறித்து கருத்தரங்கம், அதனைத் தொடர்ந்து காரைக்காலில் புதுச்சேரியில் பணியாற்றிய குருக்களின் வரலாறு என 250ஆம் ஆண்டு வரலாற்றை நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான போரால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. கேஸ் உட்பட பெட்ரோலிய பொருட்களின் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெட்ரோல், டீசல் விலை சுமார் ரூபாய் 3 உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் 86 பைசா உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 99.28 இருந்து ரூபாய் 100.14ஆகவும், டீசல் ரூபாய் 89.39 ரூபாய் 90.27ஆகவும் உயர்ந்துள்ளது. இந்த உயர்வு இன்று அதிகாலை முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியை அடுத்த பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் கூழ் ஊற்றுதல் மற்றும் செடல் திருவிழா நிகழ்ச்சி பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். கிராம மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை ஒட்டி காலை வேளையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து ஐயனாரப்பன் கோவிலுக்கு சென்று கரகம் ஜோடிக்கப்பட்டு கிராமம் முழுவதும் வீடு வீடாக சென்று கூழ் ஊற்றும் பக்தர்களை அழைத்து வந்தனர். பின்னர் மதியம் 1 மணியளவில் அம்மன் ஆலயத்தில் கூழ் ஊற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கூழ் ஊற்றி அம்மனை பக்தியுடன் வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணியளவில் அம்மனுக்கு செடல் போடும் விழா நடைபெற்றது. பக்தர்கள் தாங்கள் வேண்டிய பிரார்த்தனைகள் நிறைவேற்றியதற்காக 1 வருட விரதத்தை நிறைவு செய்து இந்த செடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மாலை வேளையில் அம்மன் ஆலயத்தில் கரகம் ஜோடித்து செடல் போட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து ஊர் முழுவதும் வலம் வந்து மீண்டும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இரவு காத்தவராயன் சுவாமி சந்நிதியில் கும்பம் சாதம் கொட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து வீடுகளிலிருந்து பொதுமக்கள் சாதம் எடுத்து வந்து காத்தவராயன் சுவாமிக்கு படையிலிட்டு தீபாராதனை செய்தனர். பின்னர் இரவு சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறையின் அசாத்திய மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் நாட்டின் மிக உயரிய கௌரவமான ஜனாதிபதி வண்ண விருது புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்க தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி காவல்துறையின் மிக சிறந்த சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு நேர்மையான சேவைக்கு கிடைத்துள்ள மாபெரும் அங்கீகாரம் இதுவாகும். இந்த விருது புதுச்சேரி காவல்துறையின் ஒட்டுமொத்த பெருமையும் பொறுப்பையும் சர்வதேச அளவில் உயர்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த நிஷான் விருதிற்கான பிரத்யேக கொடி மற்றும் சீருடைகள் அணியும் சின்னத்தின் வடிவமைப்புகளை அண்டமான் நிகோபார் தீவுகளை சார்ந்த புகழ்பெற்ற வடிவமைப்பாளர் ஜெகஜீவன் ராம் உருவாக்கியுள்ளார். அதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் முறைப்படி ஒப்புதல் அளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட விழாவில் இந்த உயரிய விருது புதுச்சேரி காவல்துறைக்கு முறைப்படி வழங்கப்பட உள்ளதால் புதுவை மாநிலமே விழா கோலம் பூண்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோருக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பாதுகாப்பு அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். புதுச்சேரி தலைமையக எஸ்பி மோகன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோருக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த 2 பாதுகாப்பு அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர். அதன்படி சபாநாயகரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த இன்ஸ்பெக்டர் முருகன் தற்போது ஊழல் தடுப்பு பிரிவு கண்காணிப்பு பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல துணை சபாநாயகரின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்த சப் இன்ஸ்பெக்டர் பிரதாபன் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள
ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கிராம மக்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு ஸ்ரீ செங்கழநீர் அம்மனுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை 3 மணிக்கு ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஐயனரப்பன் கோவிலில் இருந்து பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்த ஊர் பொதுமக்கள் ஊர் முழுவதும் வலம் வந்து ஏழை மாரியம்மன் கோவிலை சென்றடைந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பொங்கல் படையிலிட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக ஊரணி பொங்கல் வைத்து ஊர்வலமாக வரும் பொழுது சிவன் பார்வதி வேடம் அணிந்து நடனமாடிய கலைஞர்களின் பாவனை பொதுமக்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்து இரவு வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ ஐயனரப்பன், பூரணி பொற்கடை சுவாமிகள் வீதி உலா நடைபெற்றது. இரவு மண்குட்டி குமாரபுரம் விக்னேஷ் நாடக ஆசிரியரின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.